இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த சில நாட்களிலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அது என்னவென்றால், இந்தியாவின் தேசிய மொழி எது என்று முடிவு செய்வது. அப்பொழுது பாராளுமன்றத்தில் ஹிந்தியை தான் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார்கள். ஏனென்றால் ஹிந்தி பேசும் மக்கள்தான் இந்தியாவில் அதிகம் இருக்கிறார்கள் என்று. அப்போது தமிழ்நாட்டில் இருந்து வந்த காயிதே மில்லத் எழுந்து நின்று அப்போதைய பிரதமரான நேருவிடம், ஐயா, நம் நாட்டினுடைய தேசிய பறவை என்ன என்று கேட்டார். அதற்கு நேரு மயில் என்றார். சரி, நம்ம நாட்டுடைய தேசிய விலங்கு எது என்று அடுத்த கேள்வியை கேட்டார். அதற்கு நேரு புலி என்று பதில் சொன்னார். பிறகு காயிதே மில்லத் ஒரு எளிமையான விஷயத்தை சொன்னார். பாருங்கள், நம் நாட்டில் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது காக்காதான், தெருவில் அதிகம் பார்ப்பது நாய்களை தான். ஆனால் நாம் அதையெல்லாம் தேசிய சின்னமாக்கவில்லை. ஏனென்றால் நாம் எண்ணிக்கையை பார்க்கவில்லை. எது சிறந்த தனித்துவமாக இருக்கிறதோ அதுக்கு தான் மரியாதை கொடுத்தோம். இப்படித்தானே மொழிக்கு வர வேண்டும். அதிக மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக ஹிந்தியை தேசிய மொழியாக மாற்ற முடியாது. தகுதியை பார்த்தால் உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி என்ற பெருமை தமிழுக்கு தான் சேரும். உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.